நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இந்த ஆல் இன் ஆல் அழகுராஜா ரிலீஸ்க்காக எல்லாரும் வெயிட்டிங், நானும் வெயிட்டிங். இது என்னன்னா ராஜேஷ் சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். பிரபு சார், சரண்யா மேம், நரேன் சாரும் நானும் வெரி நைஸ் காம்பினேஷன். அவர் கிரேட். கார்த்திக் இஸ் அ ஹீரோ, சூப்பர் காமெடியாக இருக்கும். அண்ட் கோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ராஜேஷ் சார் வந்து ஹீஸ் கோயிங் டு கீப் யூ லாஃபிங். இதில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக காமெடியும் பண்ணியிருக்கேன். ஒரு கோவில் சீன் இருக்குது கிளைமேக்ஸில், அங்கே வந்து எவ்வளோ குவாய்ட்டாக இருக்கணும் அவ்வளோவா இவன்னு கத்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். தமாம் சாரோட மியூசிக் இட்ஸ் கோயிங் டு பி நைஸ் டோ டைப்பிங் மியூசிக். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி Diwali. Thank you. Hi, my name is Radhika Apte. I play one of the love interests of Karthi in All in All Alaguraja. My character is of this young girl who's studying in college in the 80s, and she's from a royal family, has a rich father who's pampered her completely, and so she's very, she throws her weight around, very bindhas, but she's also very innocent and very genuine, falls in love with Karthi. So it's a very nice mix of characteristics, and I had a great time playing this part. The whole team, Rajesh was, I think, excellent with his actors. He really sees to it that they come prepared on the set. So he gave me my scenes, lines well in advance, explained every little detail to me, and so I could also, apply my own thinking and creativity and play the part the way I wanted. Even Karthi is so helping and very cooperative. He showed me a lot of references of 80s films and songs which I had never seen, and literally used to tell me about why a particular actor is trying to do a particular thing, because in the 80s, how they used to act, or what their body language was. So the whole team was fabulous. The song, I think, is the best for me. I had the most fun shooting for the song. The choreographer is brilliant. He's made a fantastic song, and so I hope as viewers you really enjoy the song and the film. It's a complete entertainer. இது ஒரு ரெகுலர் ராஜேஷ்கான ஒரு படம். அது என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். சந்தானம் அண்ட் கார்த்தி வந்து கலக்கியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு 80s போர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் 2 பேரும் வந்து டபுள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். காஜலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில். மாலை மலர் நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். தடவையாக இந்த டைரக்டர் ராஜேஷ் சாரோட கூட்டணியில், காமெடி கூட்டணியில் நானும் இறஞ்சிருக்கேன். நாங்களும் காமெடியெலாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இது அக்மார்க் ராஜேஷ் சாரோட பிராண்ட் படம். அது ஆல் இன் ஆல் அழகுராஜா எப்பவும் போல என்னோட ஒரு அழகான மகனை பற்றின கதை. இதில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலக்கியிருக்கோம். ராஜேஷோட படம். ராஜேஷ் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கடைசியில் திருப்தியான ஒரு படமும் இருக்கும். அதனால ஒரு ஆப்ட் பர்சன் டு ஒர்க் வித். ஆனால் படம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவர் படம் ஒர்க் பண்ணணுன்ற ஆசையில் ஒர்க் பண்ணுவோம். செகண்ட் வந்து நம்மளை தான் கூப்பிடுவாரு அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்புறம் வந்து நம்மளை தான் கூப்பிடணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ஒரு வியாதியில சிக்கிடுவோம் ஒரு படத்துல நடிச்சா. ராஜேஷ் வந்து கதை சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவர் சிரிக்கும்போது அவருடைய கண்ணம் எல்லாமே சேர்ந்து சிரிக்கும். அந்த புன்னகை வந்து பாடல் வரிகளில் அப்படியே வந்து பிரதிபலிக்கும். அந்த புன்னகையோட பிரகாசம் இந்த படத்தோட எல்லா பாடல் வரிகளையும் வந்திருக்கு. அதே போல் நண்பர் தமன் இன்றைக்கு தமிழில் மட்டுமல்ல தெலுங்கிலும் கலக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் பாடல்கள் அவரை வந்து வேறு ஒரு உயரத்துக்கு தமிழ் சினிமாவில் கொண்டு செல்லும். கார்த்தி சார் எந்த மாதிரி மியூசிக் பண்ணாலும் செட் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ. ஒரு பக்கம் ஒரு மாஸ் சாங் பண்ணாலும் சரி, ஒரு கிளாஸ் சாங் பண்ணாலும் சரி, ஒரு பையா மாதிரி ஒரு ஆடியோவும் சரி, ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு அர்பன் சப்ஜெக்டும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜாலி காமெடி சப்ஜெக்டும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சாங்ஸ் கரெக்டாக செட் ஆகக்கூடிய நிறைய ஹீரோஸில் கார்த்தி சார் ஒருத்தர். ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஒரு சாங்குள்ளே நாங்கள் நினச்சி பார்த்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இந்த படத்தில். இதில் கார்த்தி சார் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சீன் எதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஆக்சுவலாக அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தோணும், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்துருக்கலாமே நினைச்சிட்டு அவர்கிட்ட சொல்லலான்னு போகும்போது இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவரே கேட்டுருவாரு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே அதை பண்ணிவிடுவார். நிறைய விஷயங்கள். இன்னொன்று
நான் கான்சென்ட்ரேட் பண்ணாத நிறைய ஏரியாஸ்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த பிரபு சார் லுக் நீங்க பாத்தீங்க, அது வந்து முழுக்க அவருடைய முயற்சி மட்டும்தான். அதுல அவ்வளோ எஃபர்ட் அவர் போட்டாரு. மெயினா வந்து அந்த அவருடைய அந்த விக் ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எனி டைம் வந்து ஃபுல்லா ஐபேட்ல பிரபு சாரோட சாங்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாரு. ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ லைவா இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் ஏன் முடியுது அப்படின்னு தோணுது செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவருடைய எஃபர்ட் வந்து பெரிய எஃபர்ட் இந்த படத்துல. ராஜேஷ் சார் வந்து காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கும் வேலை செய்யற பசங்களுக்கும் புதுசா யூஸ் பண்றதுக்கு வார்த்தைகளை உட்கார்ந்து ஒரு டீம் வச்சு தயார் பண்ணி ஒரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். சரி, இவரு கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். SMS பார்க்கும்போது ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பிடிச்சிருந்தது. பாஸ்ல வந்து சிரிக்காத எங்க அம்மாவே உளுந்து சிரிச்சாங்க. ஐயோ இவரை விட்டுறவே கூடாதுன்னு பிக்ஸ் ஆயிட்டான் அப்பவே. அப்புறம் ராஜேஷ் சார்கிட்ட பேசிட்டோம். ஒரு நாள் கதை சொன்னாரு. வந்து எடுத்த உடனே வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி AAA தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு டிவி சேனல்ல வந்து பெரிய தொலைக்காட்சி ஆக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லட்சிய புருஷன் சார் ஹீரோன்னாரு. பொதுவா உங்க படத்துல ஹீரோஸ்க்கு யாரும் வேலையே இருக்காது சார், என்ன சார் புதுசா எனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு. அடுத்த செகண்டே சொன்னாரு, யாருமே பார்க்காத சேனல் சார் அது. யாருமே பார்க்காத சேனல்ல இவன் என்ன சார் MDன்னு உட்காந்துருக்கான்னு. ஓஹோ, இதுவும் ஒரு காமெடி பீஸ்னு அப்பதான் புரிஞ்சுது. ஓகே சரி. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. அவரு தான் அந்த ஆபீஸ்ல வந்து டீ பாய், கிளீனிங் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டர், டச் அப் பாய், எல்லா வேலையும் செய்யற சந்தானம் வந்து மிஸ்டர் கல்யாணம், என்னுடைய ஆபீசர், என் கூடயே இருப்பாரு. சோ இப்படி இந்த 2 பேரை வச்சுட்டு ஒரு கதை. இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுதுன்னு ஒரு மேட்டர் சொன்னாரு. அதை விட பெருசா ஹிட் ஆக போற ஒரு விஷயம் வந்து சித்ரா தேவி பிரியா அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் காஜல் ஒரு கேரக்டர் பேரு. ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான கேரக்டர். உண்மையாவே அந்த கேரக்டர் பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா அவங்க நடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியாமே அதை பிரமாதமா பண்ணிட்டாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பரதநாட்டியம் பீஸ் ஆடி இருக்காங்க. ஐயோ என்னால இமேஜினே பண்ண முடியலைங்க. எக்ஸ்ட்ராடினரி. ஆனா வந்து உண்மையா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் மாடல பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் பாக்குறேன், அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ ப்ரொஃபஷனலா மாறி இருக்காங்க. அந்த ஹியூமர் வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு ஃபிலிம் ஷூட்டிங் நடந்திருக்கும் போது ஒரு மல்டிபிளெக்ஸ்ல ஷூட்டிங் நடந்திருந்தது. ஷார்ட் நடுவில் வந்து என்ன படம் ஓடுது நான் பார்க்கறேன் அப்படின்ட்டு கதவை திறக்கும் போதெல்லாம் வந்து விசில் சத்தம். 5 நிமிஷம் உட்காந்தா திரும்பி அதே மாதிரி இருக்கு. வெளியில போயிட்டு திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்தா திரும்பி அதே விசில் சத்தம். அதாவது தியேட்டரே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஓகே ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ பாஸ் அண்ட் பாஸ்கன், இது 2த்துக்குமே வந்து இதே ரியாக்ஷன் இருந்தது. படம் ஃபுல்லாவே மறுபடியும் பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போகாம படம் மறுபடியும் ஃபுல்லா பார்த்தேன். எல்லா ஏஜ் குரூப்பும் தியேட்டர்ல ஃபுல்லா எல்லாத்தையும் கைத்தட்ட வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயமும் இல்லை. அண்ட் ஆல்சோ எல்லா கிராஃப்டையும் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாரு. ஷார்ட் எப்படி வைக்கிறது, கேமரால இருந்து சாங்ஸ்ல இருந்து எவ்ரி ஆக்டர் லுக் வெரி குட். எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லா டயலாக்ஸுமே வந்து அருமையா இருந்திருந்தது. கார்த்திக் இப்ப நின்று பேசியிருக்கா அப்படின்னா நான் இப்ப 2 நாள் முன்னாடி பார்த்தேன். அப்படி கார்த்திக் நான் வந்து படுத்து டயர்டா பார்த்தது இல்லை. ரொம்ப ஒரு சிவியர் ஃபீவர் 103 104. பட் இங்க நின்று அவ்வளவு எனர்ஜியா பேசுறாப்ல அப்படின்னா படத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் அதை என்ஜாய் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா பேசுறாப்லன்னா ஐ திங்க் தே ஆல் ஹேவ் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. நேற்று நான் இப்படி படுத்திருந்தேன், இன்னைக்கு இப்படி வந்து பேசுறேன் அப்படின்னா இல்ல ஃபங்க்ஷன் எல்லாமே உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியில வருது. அதை பார்க்கும் போதே தெரியுது. இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் வாட் ஹி வாஸ் 2 days பேக். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக காத்துட்டு இருக்கு உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது இல்லாம இன்னும் சில ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், இது இல்லாம சில மேக்கிங் வீடியோஸ் பார்த்தேன். இது ரொம்ப டீசெண்டா நல்ல புள்ளையா இங்க பிஹேவ் பண்றாங்க. இன்னும் நிறைய கலாச்சலும் நிறைய காமெடியும் வந்து பின்னாடி இருக்கு. பார்த்து பிரமிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ராஜேஷ்க்கு இன்னொரு பழக்கம் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு கேரக்டரா மாத்தி அந்த ஆக்டருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை மனசுல வச்சுக்கிட்டு காஜல் அகர்வால பண்ணிருக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அது ஒரு சின்ன ஒரு டிட்பிட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இது இட்ஸ் கோனா பி a fantastic தீபாவளி. அண்ட் சொல்ல வேண்டாம், ஸ்டுடியோ கிரீன் ஓட பங்களிப்பு இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பாசிட்டிவான வைப் இருந்தாதான் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ hopefully this Diwali will be much bigger than all the other films. And எப்பவும் போல உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும். தேங்க்யூ.